திவால் நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி நஜீப் மற்றும் அவரது மகன் தாக்கல் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்தது. தங்களுக்கு எதிரான திவால் நடவடிக்கைகளை நிறுத்தக் கோரி முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் ரசாக்கும் அவரது மகன் டத்தோ முகமது நசீஃபுடினும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இந்த நடவடிக்கையை நிறுத்தம் செய்வதற்கான எந்தவொரு நியாயமான காரணமும் இல்லை என்று கூறி நீதித்துறை ஆணையர் சுகேந்திரன் சொக்கநாதன் என்ற ஷெஹரன் அப்துல்லா அம்மனுவை தள்ளுபடி செய்தார். அதேவேளையில் வழக்கு செலவுகளுக்காக அவர்கள் இருவரும் தலா 7,000 ரிங்கேட் செலுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். நஜீப்பும் அவரது மகனும் தங்களது வரி நிலுவைத் தொகையான 1.69 பில்லியன் ரிங்கேட் மற்றும் 37.6 மில்லியன் ரிங்கேட்டை செலுத்த தவறியதை அடுத்து உள்நாட்டு வருவாய் வாரியமான IRB-ஆல் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டன. இந்த வரி மதிப்பீடுகள் தவறானவை என்றும் அதன் தொடர்புடைய வழக்குகள் மற்ற நீதிமன்றங்களில் விசாரணையில் இருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடாது என்று நஜீப் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.